அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆன்மீக வாழ்க்கை இல்லை யோக வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு ஒரு 8 விதமான ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஆன்மீக வாழ்க்கையில் உயர்நிலையை அடைகிறதுக்கு அது என்னென்ன மாதிரியான ஸ்டேஜ் இருக்குது, எந்த ஸ்டேஜில் என்னென்ன விஷயங்கள் வருது, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயங்கள் சொல்கிறோம். இதில் மொதல் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அந்த ஒழுக்கமாக இருக்கிறவங்க, நல்ல கேரக்டர்ஸோடு இருக்கிறவங்க, பொறாமப்படாதவங்க, ஆன்மீக வாழ்க்கையில் உயர்நிலை அடையணும் அப்படின்றதுக்காக அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு சைவ உணவுக்கு மாறினவங்க, காமம், கோபம், திருட்டுத்தனம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறவங்க, எமோஷனை கட்டுப்படுத்தக்கூடிய கேரக்டரில் இருக்கிறவங்க, இதெல்லாம் இருந்து உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இருக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இதுக்கு பேர் யமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க, கடவுள் மேலே அதிகமான நம்பிக்கைகள் இருக்கக்கூடியவங்க, வாழ்க்கையில் ஒரு திருப்தியான வாழ்க்கை முறையை வாழ்கிறவங்க, உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்ணிவிட்டு உங்கள் மனசுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த பக்குவத்துக்கு அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய நிலை இரண்டாவது நிலை. இது பேர் நியமா அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது நிலை உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறவங்க, ஆசனம் அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறவங்க. நீங்கள் சொன்னால் உங்கள் உடல் கேட்கும் அப்படின்ற நிலையில் உங்களுடைய உடல் இருந்ததுன்னா நீங்கள் இருக்கக்கூடிய அந்த நிலை மூணாவது நிலை. இது பேர் ஆசனா அப்படின்னு சொல்லுவாங்க. நாலாவது நிலை மூச்சு பயிற்சி பண்ணுறவங்க, இந்த நாடி சுத்தின்னு ஒரு பயிற்சி உண்டு, அது பண்ணுறவங்க. அப்புறம் உங்களுடைய எண்ண ஓட்டத்திற்கும் உங்கள் மனதில் தோன்றும் எண்ணத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சவங்க. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒத்துப்போச்சு அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய நிலை நாலாவது நிலை. இது பேர் பிரணயாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐந்தாவது நிலை உங்கள் கண், காது, மூக்கு, வாய் இது நீங்கள் சொன்னால் கேட்கணும். அதாவது ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடாதுன்னு உங்கள் மனசு சொல்லிச்சு அப்படின்னா உங்கள் கண் அதை பார்க்குறதுக்கு முயற்சிகள் பண்ணக்கூடாது. அப்படி பார்க்குறதுக்கு முயற்சிகள் பண்ணாமல் இருக்கும்போது எந்தவித பதட்டமும் அடையாமல் நீங்கள் நார்மலாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நிலை ஐந்தாவது நிலை. இது பேர் பிரத்யாகரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறாவது நிலை மனசை ஒரு பொருள் மேலே குவிச்சு உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் அனைத்தும் அந்த பொருள் மேலே இருந்தது அப்படின்னா அது ஆறாவது நிலை. சாதாரணமாக நீங்கள் தியானம் பண்ணும்போது ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு தியானம் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு ரோஜா பூவை நினச்சிக்கிறீங்க. அந்த மாதிரி நினைக்கும்போது உங்களுடைய மொத்த எண்ண ஓட்டமும் அந்த தீபத்தின் மேலோ இல்லைன்னா அந்த ரோஜா பூ மேலேயோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இருக்கிறது ஆறாவது நிலை. இது பேர் தாரணை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஏழாவது நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரணையிலிருந்து கொஞ்சம் அப்டேட்டடான நிலை. தாரணையில் எப்படி ஒரு பொருள் மீது மனசை குவிச்சு நம்முடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் அந்த பொருள் மீது வைக்கிறோமோ, இந்த ஏழாவது நிலையில் எந்த ஒரு பொருளும் இல்லாமல் நம்முடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் ஒரு நிலையில் குவிஞ்சிருந்தது, அந்த பக்குவத்துக்கு நம்முடைய மனம் அடைஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய அந்த நிலை ஏழாவது நிலை. இது பேர் தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. எட்டாவது நிலை தியானம் பழக பழக உங்களுடைய ஆன்மா என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஆன்மாவும் பிரபஞ்ச சக்தியும் ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் நினச்சி உங்களுடைய ஆன்மாவும் பிரபஞ்ச சக்தியும் இணைக்க முடிகிற அந்த நிலை எட்டாவது நிலை. இது பேர் சமாதின்னு சொல்லுவாங்க. இந்த சமாதி நிலையில் எத்தனை காலம் நீங்கள் நீடிச்சு இருக்க முடியுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய கர்மாக்கள் எல்லாமே தீர்ந்து பிறப்பற்ற நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் நமக்கு பிறவிகள் இருக்காது. இதுதான் 8 நிலைகள் யோகத்தில் இருக்கிறது. ஆன்மீக பயிற்சிகள் பண்ணுறவங்க இந்த 8 நிலைகளில் ஏதாவது ஒரு நிலையில் தான் இருந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க அப்படின்றத நீங்களே சோதிச்சு பாருங்கள். நன்றி.